வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதெல்லாம் பார்க்கலாம். மார்ச் 16ஆம் தேதி 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிள். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 122ன்ற சப்போர்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்க வரைக்கும் முழுக்க அது பையிங்க்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்ப்பு. 122 ஒரு முக்கியமான இடமா மாறும் நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங் அப்படின்றதையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். 125 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் தொடர்ந்து 126.6 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அதை விட்டு மேலே போக அதால் முடியல, கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதுலேருந்து மறுபடியும் 123 வரைக்கும் வந்துட்டு அங்கே சப்போர்ட் எடுத்து திருப்பி 126 பக்கமே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோசிங் ரொம்ப நமக்கு நம்பிக்கை தர மாதிரி, பையிங்க்கு நம்பிக்கை தர மாதிரியான க்ளோசிங். ஏன்னா அது ஒரு லோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா மேலே போய் ஹையர் க்ளோசிங் சொல்கிறோம். முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட அதிகமாகலாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் கிட்டத்தட்ட அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா இது மார்க்கெட்டோட ஒரு தொடர்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து 126.6 உடைக்க முடியாமல் மேலே நின்றுருக்கு. காரணம் சொல்லலாம், இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், நம்ம அந்த மாதிரி நியூஸை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. அதை பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஏன்னா பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் டே ட்ரேட் பண்ணுறப்ப கூட. அந்த அடிப்படையில் மறுபடியும் சடசடன்னு கீழே வந்து 122 வரைக்கும் பக்கமாக வந்த மார்க்கெட் 120லேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்து 128 பக்கமாக போயிட்டு 127.3 க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் 122 ஒரு அற்புதமான சப்போர்ட் கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. நம்ம கரெக்டாக 122 அப்படின்ற இந்த ஜோனை பிக் பண்ணதுனால நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் எதுவும் ட்ரிகர் ஆகாமல் இந்த சைட்வே மார்க்கெட்டில் கூட நம்மளால் தெளிவாக ட்ரேட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 128 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 122 சப்போர்ட் வச்சு அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், உங்களுக்கே புரியும். ஏன்னா அதுக்கு நடுவில் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்து கிளியர் பண்ணிட்டு போயிடும் மேலே. அதனால் இதுக்கு நடுவில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு திருப்பி மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறதுல அர்த்தமும் கிடையாது. அதனால் எதிர்பார்க்குற டார்கெட் 130.6 132. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.